தூத்துக்குடியில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக எழில் நகரில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்து முட்டி அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகள், பெரும்பான்மையான குடியிருப்பு பகுதிகள் இப்படித்தான் இருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் நகரினுடைய முக்கிய பகுதி, எழில் நகர் என்று சொல்லக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட இடுப்பளவிற்கு தண்ணீர் நிற்கின்றது. ஒரு மேடான பகுதியில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்புகளுமே, அதாவது தரைத்தளம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய எல்லா வீடுமே பாத்தீங்கன்னா மூழ்கி இருக்கு. இப்ப சென்னையில நம்ம பார்க்கும்போது முடிச்சூர், தாம்பரம் இந்த ஏரியாக்கள்லாம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலை தான் இந்த தெரு முழுவதும், அதாவது குறுக்கு தெரு, இந்த சுற்று வட்டாரங்கள் அனைத்திலுமே இது போன்ற ஒரு நிலை தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தெருவில் இருக்கக்கூடிய வாகனங்களும் முழுமையாக மூழ்கி இருக்கின்றது. இந்த தெருவில் வீடு எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம நிக்கிற அந்த வீட்டுக்குள்ள உள்ள போய் பார்க்க போறோம். அந்த வீட்டுல என்ன மாதிரி பொருட்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம நேரடியாக போய் கலாய்வு செஞ்சு இப்ப நம்ம பார்க்கலாம். ஏன்னா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 48 மணி நேரமாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் அதன் பிறகு விட்டு விட்டு கனமழையும் பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த வீதிகளில் இருக்கக்கூடிய 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் என அனைத்தும் மழை நீரில் மூழ்கி நிற்கின்றது. மக்கள் முடிந்த வரையில் தங்கள் கையில் கிடைத்த முக்கியமான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் செல்ல செல்ல இந்த பகுதியில் தொடர்ந்து தண்ணீர் அதிகரித்து வருகின்றது. அந்த வீட்டிற்குள்ளே வசிக்க முடியாத ஒரு சூழல். தற்போது நாம் வீட்டுக்கு உள்ளேயே வந்துவிட்டோம். வீட்டுல பாருங்க, அந்த அம்மா நிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே பாருங்க முட்டி அளவுக்கு தண்ணீர் இருக்கின்றது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைக்கும் நம்ம சென்று பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு அறையிலையும் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப அந்த வீட்டுல முடிஞ்ச வரைக்கும் பொருட்களை பாதுகாத்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கக்கூடிய பணிகள்ல அந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க சிறுக சிறுக கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச அந்த துணி, பெட்டு, பீரோ உள்ளிட்ட பொருட்கள்லாம் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இருக்காங்க, அவங்க கிட்டே பேசலாம். பொருள்லாம் வீணா போச்சு, எங்க போறதுன்னு தெரியல. வீட்டையும் விட்டுட்டு எப்படி போறது, பூட்டவும் முடியல. பிள்ளைகளையெல்லாம் கொஞ்சம் மாடி வீட்டில் கொண்டு போய் பக்கத்து வீடு இப்படி விட்டுட்டு, வீட்டுக்குள்ள தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது வீடை பார்க்கணும்ல. ஏதாவது காணாம போயிடுச்சுன்னா என்ன செய்ய? எல்லாம் முடிஞ்சது சார். இங்க வேறுங்க பெட்டு, பீரோ, பிரிட்ஜ் எல்லாம் மிதந்துருச்சு. வண்டி கிண்டி எல்லாம் போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. சாப்பாடு யாருமே ஒண்ணுமே வந்து கேட்கல சார். வெளியும் போக முடியல, தண்ணி எங்கேயோ உடஞ்சி வந்துகிட்டே இருக்கு. அதனால வெளியும் போய் நிக்க முடியல, ஒன்னும் பண்ண முடியல. அப்படியே இந்த குளிர்ல தண்ணிக்குள்ளேயே நின்னுக்கிட்டு இருந்தா கால் வலிக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு இடத்துல போய் நிப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணி இல்லாத இடத்துல நின்னோம்னா கால்லாம் பயங்கரமா வலிக்கு. அதனால தண்ணிக்குள்ளேயே நான் நின்னுக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் உங்க வீட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கா, இல்ல இந்த வீதிக்குள்ள என்ன மாதிரியான பாதிப்புலாம் இருக்கு? எழில் நகர் ஃபுல்லா எல்லாமே முடிஞ்சு. வண்டி, ஸ்டேட் பேங்க் காலனி, SKSR காலனி எல்லாமே அவுட்டு சார். யாருமே ஒண்ணுமே வந்து கேட்கல. போன் லைன் இல்ல, டவர் கிடையாது. போன் ஏதாவது ஒரு போன் இதெல்லாம் ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பாதிப்பாங்க. EMIல கட்ட வேண்டியது இருக்கும், வண்டிக்கு டியூ கட்ட வேண்டியது இருக்கும், குழந்தைகளை பார்க்க வேண்டியது இருக்கும், வீட்டுல இருக்கிற பெரியவங்களையும் பார்க்கணும். அவங்களும் இப்ப உடம்பு சரியில்லாம நேத்து தான் GHல அட்மிட் பண்ணிருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா சார், என்ன பண்றதுன்னு தெரியல. நீ இது தண்ணி எப்படி போகுன்னு தெரியல. முதல்ல போறக்கு வழி இருக்கான்னே தெரியல. யாருமே வந்து கேட்கல. காலையில இருந்து யாருமே வரல. நைட்டு ஃபுல்லா மழை. எல்லா வீட்லயும் இந்த மாதிரிதான். எல்லார் வீட்லயும் எல்லா பொருளும் இப்படிதான் பாதிப்பு. வண்டி, வீட்டுல உள்ள பிரிட்ஜு, சிலிண்டர் எல்லாம் மிதக்குது சார். வெளியே போயிட்டு பாதி பொருள், அந்த காம்பவுண்ட் விட்டு பாதி பொருள் வெளியே போயிட்டு, அந்த பொருளை எங்க எப்படி போய் பிடிக்கன்னு தெரியல. அது போனது போட்டு, இருக்கிறது இருக்கட்டும்னு பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கோம். அது அப்படியே தண்ணி மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. சர்டிபிகேட்டு இது அதை மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். சரி, சர்டிபிகேட் தொலைஞ்சிட்டுன்னா அதுக்கும் நம்ம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும்ல. அதனால அதை மட்டும் பாதுகாத்து வச்சிருக்கோம். பிள்ளைங்க படிக்கிற புக்கெல்லாம் தூக்கி பீரோ மேல வச்சிருக்கோம். இன்னொரு 2-3 மணி நேரம்னா அதுவும் முடிஞ்சிரும் தான் பாக்குறேன். அந்த அளவுக்கு தான் தண்ணி. இப்ப நம்ம பார்க்கும்போதே கிட்டத்தட்ட முட்டி அளவுக்கு தண்ணீர் இருக்கு. இந்த ரூம்ல எல்லாம், இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து அறைகளிலுமே இதே மாதிரி ஒரு மோசமான நிலை தான் இருக்கு. இந்த வீட்டினுடைய உரிமையாளர் ரொம்ப சோகமா, அவங்க ஏன்னா கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமிச்ச பொருள் எல்லாமே இப்படி தண்ணியில மிதக்கிறத பார்க்கும்போது யாருக்கு தான் கண்ணீர் வராம இருக்கும். ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நாம இருக்கிறோம். இந்த வீட்டுல பாக்குறோம். இந்த வீட்டுல
ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆத்துல வந்து ஒரு சின்ன படகு எப்படி மிதக்குமோ அந்த மாதிரி மிதந்துட்டு இருக்கு. இந்த வீட்டிலுடைய அந்த கிச்சனே பாக்குறதுக்கு வந்து அது கிச்சன் மாதிரியே இல்ல. அது முழுக்க தண்ணீர் புகுந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமைக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள்லாம் எங்க அக்கா இங்க வாங்க. இப்ப எல்லா பொருளுமே மிதக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டீங்களா? எதுவும் நாங்க சாப்பிடவே இல்ல. நேற்று நைட்ல இருந்தே சாப்பிடல. நைட்டு மழை பெஞ்சிட்டே இருந்தது, என்ன செய்யணும். அப்பமே தண்ணி வந்துட்டுங்க. ஒரு 8 மணிக்கே வந்துட்டு, பிறகு 10 மணிக்கு ரொம்ப வந்தது. பிறகு நைட்டு மழையில விடிய காலங்குள்ள நிறைய வந்துட்டு, நாங்க இன்ன வரைக்கும் சோறு பொங்கலை சாப்பிடல. என்ன செய்வோம் தெரியாம நாங்க கலங்கி எப்படி போய் இருக்கிறோம். நாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடி வீட்டுல போய் இருக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல போய் கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. நாங்க மாடி வீட்டுல மேல போய் இருக்கிறோம். மழை பெஞ்சா என்ன செய்யனே தெரியல, எங்க போவோன்னே தெரியல. ஆமா, இது எங்க வீட்டுக்காரர் மூட சம்பந்து வேலை பார்த்த காசு. அதனால அதுல இருந்து நாங்க வாங்கினது. இப்படி போயிட்டு என்ன செய்யனே தெரியல. இந்த இப்படி பொருள்லாம் போயிட்டு இந்த பொருளுக்கெல்லாம் என்ன செய்யன்னு தெரியல. பீரோலு கட்டு, ஆமா ரொம்ப ஆசைப்பட்டு வீட்டுக்கு தேவை ஒன்னா தேவைன்னு இந்த பைனான்ஸ்ல கொஞ்சம் ரூபா கட்டி நாங்க வாங்கின ஃப்ரிட்ஜி, இந்த கிரைண்டர் எல்லாமே அப்படிதான் வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கினவங்க தான். நாங்க கஷ்டப்பட்டவங்க தான். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைக்கும் நாம் சென்று பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புடவைகளாக இருக்கட்டும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவாக இருக்கட்டும், அதே போல நாம் தற்போது இருக்கக்கூடிய கிச்சனாக இருக்கட்டும், இனி இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வேலை செய்யுமா என்பதே சந்தேகம்தான். இது மிதந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இதே போல அடுப்பு, சிலிண்டர் உள்ளிட்ட அனைத்துமே நீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த தெருவில், அதாவது எழில் நகர் என்று குறிப்பிடக்கூடிய இந்த பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது. இந்த 2000க்கும் மேற்பட்ட வீடுகளின் நிலைமை இப்படியாகத்தான் இருக்கிறது. நாம் செல்லக்கூடிய எந்த வீதியாக இருந்தாலும் குறைந்தது முட்டி அளவுக்கு தண்ணீர் அல்லது இடுப்பு அளவிற்கு மேல் தண்ணீர் இருக்கிறது. அதாவது நாம் சொல்வது வீட்டிற்குள்ளேயே, வீட்டிற்கு வெளியில் வீதியில் வந்தால் மார்பு அளவிற்கு தண்ணீர் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்து வருகின்றது. மாநகராட்சியிடம் நாம் விசாரித்த போது மழை நின்றால்தான் முழுமையாக தண்ணீரை வெளியேற்ற முடியும். தண்ணீரை நாங்கள் ஒருபுறம் வெளியேற்றினாலும் கூட தொடர்ந்து மழை வந்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தால் எங்களால் உடனடி தீர்வு கொடுக்க முடியவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். தற்போதைய இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நிலை என்பது மிகுந்த கவலைக்கிடமாக ஒரு சோகமான நிலையாகத்தான் இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.